Good evening, students. This is Professor R. Suresh from Government College of Technology. இன்னைக்கு என்னன்னா இதுக்கு 11th டெஸ்டோட ஆன்சர் கீ பார்க்க போறோம். அது நேற்று 10th டெஸ்டோட 31st கொஸ்டின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். Share screen. Desktop. Desktop. Okay. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 31st கொஸ்டின் வந்து ஆன்சர் என்னன்னு பார்க்க போறோம். 31st கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீஸ் ஆஃப் மெட்டல் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 13.6 இருக்கு. இன்னொன்று ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி மெட்டல் மெர்க்குரியில 13.6 மெர்க்குரியில போடுறாங்க. எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி. all of metal piece வந்து will immerse with the top surface just at the மெர்க்குரியில மேல சர்ஃபேஸ்ல வந்து அப்படியே இதுவாகும், மேட் ஆகும். இதுதான் 31st கொஸ்டினுக்கு வந்து உண்டான ஆன்சர். ஆன்சர் டி, ஆப்ஷன் டி 31க்கு. 32க்கு வந்து என்னன்னா பக்கெட் ஆஃப் வாட்டர் ஹேங் இன் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பண்ணும்போது அயன் பீஸ் வந்து சஸ்பெண்டட் இன் வித் another support without touching the side of the bucket ன்றப்ப நோ சேஞ்ச் இன் ரீடிங். ஏன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வில் ஷோ த நோ சேஞ்ச் இன் ரீடிங் தான் ஆன்சரு. லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இருந்தா என்ன அப்படின்றாங்க. லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் 33வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா டிக்ரீஸ் த பீரியட் டைம் ஆஃப் த ஆசிலேஷன் அப்படின்றது சொல்றாங்க. டிக்ரீஸ் த பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் அப்படின்னா அப்ப என்ன வரும்னா 33க்கு இட் இஸ் ஆப்ஷன் டி. இம்ப்ரூவ்ஸ் ஸ்டெபிலிட்டி. லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னா இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் பீரியாடிக் டைம் ஆஃப் ஆசிலேஷன் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குன்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி 33க்கு ஆப்ஷன் டி. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் கேட்குறாங்க. ஃபார்முலா வந்து 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் k ஸ்கொயர் பை மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இன்ட்டு ஜி வரும். மேலே கே ஸ்கொயர் இருக்கும், கீழே வந்து ஜி இன்ட்டு ஹெச். அந்த ஹெச்ன்றது மெட்டாசென்ட்ரிக் ஹைட்னு வச்சிங்களேன். அப்போ அது ரூட்டுக்குள்ளே வரும். அது 2π அப்படின்றது அதில் பெருக்கணும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20.85 செகண்ட். கல்கட்டா 34th கொஸ்டினுக்கு கல்கட்டா. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. T = 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள கே ஸ்கொயர் இருக்கு டிவைட் பை கீழே வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இன்ட்டு ஜி. ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்ல வந்து என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்றாங்க 35th கொஸ்டினுக்கு. ஆப்ஷன் பி கிராவிட்டியும் ப்ரெஷர் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும் அப்படின்றாங்க. கிராவிட்டியும் ப்ரெஷர் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுன்றாங்க. ஸோ ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இது வந்து 36th கொஸ்டின். 36 கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் ஏ சொல்றாங்க. ஏ வாட் இஸ் தட் ஆப்ஷன் ஏ? நாலுமே கரெக்ட் அப்படின்றாங்க. ஸ்மால் பபுல்ல ஸ்பெரிக்கல் ஷேப் தான் வரும். டிராப்லெட் வந்து மூவ் அப்பர்ட் ஆகுதும் டவுன்வர்ட் ஆகுதும் கிராவிடேஷனுக்கும் பயன் ஃபோர்ஸுக்குள்ள சண்டைனால. டிராப்லெட் வந்து சாலிட் சர்ஃபேஸோட அடிச்சுன்னா ரிமைன் ஸ்டேஷனரியா இருக்கும். அது காரணம் வந்து கிராவிடேஷனல் ஃப்ளூயிடோட சர்ஃபேஸ் டென்ஷன் எக்ஸிட் த பயன் ஃபோர்ஸ்னா அது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த பபுள் வந்து ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ், பயன் ஃபோர்ஸ் வந்து கியூப் ஆஃப் த இது. அடுத்தது மெட்டாசென்ட்ரிக் ஹைட்டை பத்தி ஒரு கேள்வி கேட்குறாங்க. மெட்டாசென்ட்ரிக் height of the floating body involves second movement of area. The axis வந்து ஹரிசாண்டல். ஏற்கனவே கேள்விப்பட்ட கொஸ்டின் தான். 36 ஆப்ஷன் ஏ. 37க்கு ஆப்ஷன் ஏ. 38 ரிவர்ல இருந்து சீக்கு வருது, எப்படி ஆகுதுன்றது சொல்றாங்க. 38க்கு ஆப்ஷன் பி. ஸோ இட் சிங்ஸ் எ லிட்டில். சீல இருந்து ரிவருக்கு வரும்போது அப்படியே மேல இருந்து அப்படி சி தானே அண்ணன்.
ஸோ அண்ணன்லேருந்து தம்பி வரும்போது தம்பிக்கு இறங்கி தானே ஆகணும். ஸோ அது வந்து அப்படி வரும். அடுத்தது பயான்சி ஃபோர்ஸ். பயான்சி ஃபோர்ஸ் 39வது கேள்வி. 39வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டெல்லி. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அது சுற்றி இருக்கனால வர இது. அப்புறம் 40வது கேள்வி. 40வது கேள்வி ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா சென்டர் ஆஃப் பயான்சி வந்து அபோவ் த ஜி. சென்டர் ஆஃப் பயான்சி அபோவ் த ஜி. அடுத்தது வந்து ஃப்ளோட்டிங் பாடி. ஃப்ளோட்டிங் பாடி ஸ்டேபிள் ஆகும்னா மெட்டா சென்டர் அபோவ் த ஜி. மெட்டா சென்டர் அபோவ் த ஜினா மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இஸ் பாசிட்டிவ். 41க்கு வந்து கல்கட்டா. 42 வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் அதிகமானா ஸ்டெபிலிட்டி அதிகமாகன்றான். ஆனால் ரெடியூஸ் பீரியட் ஆஃப் ரூல். ஸோ த வெசல் லெஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் பேசஞ்சர். ஆமாம், உண்மைதான். 42க்கு வந்து பாம்பே சொல்கிறான். ரெண்டுமே உண்மை. வார்ஷிப் ரேசிங் யாச்செட் வந்து லார்ஜ் மெட்டாசென்ட்ரிக் ஹைட் இருக்கும். as the stability is more important than comfort. அங்கே கம்மியாக இருக்கணுமா? இன்க்ரீஸ் மெட்டாசென்ட்ரிக் gives greater stability. ஆமாம், உண்மைதான். ஆனால் ரெடியூஸ் பீரியட் ஆஃப் ரூல். ஸோ வந்து வெசல் லெஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த பேசஞ்சர் அப்படி இருந்தால் லெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வார்ஷிப்புக்கு வந்து ஹைட் அதிகமாக தான் இருக்கும். ரெண்டுமே உண்மை. ஆனால் இதுக்கும் அதுக்கும் காரணம் இல்லைன்றானுங்க. பாம்பே சொல்கிறானுங்க 42க்கு. அடுத்தது ஆக்ரா. 43க்கு ஆக்ரா சொல்கிறான். ஸோ ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். ஸோ சேம் கான்செப்ட் தான் வந்திருக்கு. 44க்கு வந்து என்ன சொல்கிறான்னா கல்கட்டா. கல்கட்டாவில் என்ன சொல்கிறானுங்க? கல்கட்டா வந்து 1 to 4, 3 மட்டும் தப்புன்றான். பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டர் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி இஸ் ஃபிக்ஸ்டு ஆக்சுவலி ஆசிலேஷன் மாறுச்சுன்னா மெட்டா சென்டரும் மாறும் அப்படின்றான். ஸோ அது மட்டும் போய் பொசிஷன் ஆஃப் மெட்டா சென்டர் வேரிஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்ஸ் ஆஃப் ஆக்சிலேஷன். ஸோ மற்றபடி ஸ்டேபிள் ஈக்குவேஷனுக்கு அது தான். ஃப்ளோட்டிங் பாடி வந்து ஸ்டெபிலிட்டி இஸ் நாட் டிட்டர்மின்ட் சிம்பிளி பை ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் பயான்சி. ஸோ என்ன தேவை? ஐ பை வியும் தேவை, பிஜியும் தேவை. லார்ஜ் வேல்யூ ஆஃப் மெட்டாசென்ட்ரிக் டைம் வந்து ரெடியூஸ் த ரோல் ஆஃப் த வெசல். reduce the period of the roll of vessel. Stability அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். 45க்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா டெல்லி சொல்றானுங்க. டெல்லி வந்து 2, 3, 4, 1 மட்டும் போயின்றான். இன்க்ரீஸ் த மெட்டாசென்டர் ஹைட், இன்க்ரீஸ் த பீரியட் ஆஃப் ரோலிங், இல்லை டிக்ரீஸ் த பீரியட் ஆஃப் ரோலிங். அங்கே இன்க்ரீஸ் பதிலாக டிக்ரீஸ்னு போட்டால் உண்மை. ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிச்சிங் கேன் பி ரெடியூஸ் பை ஆடிங் மோர் லோடு. லோடு சேர்த்தா பிச்சிங் ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகும். ஷிப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் மெட்டாசென்டர். ரோலிங்கில் வேறு மெட்டாசென்டர், பிச்சிங்கில் வேறு மெட்டாசென்டர். Stability can be improved by the increasing the width, reducing the draft. உண்மைதான். ஸோ 2, 3, 4 கரெக்ட் ஆன்சர். ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னா மெட்டா சென்டர் அபோவ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பாம்பே. 46க்கு பாம்பே. 47க்கு வந்து 47க்கு என்ன சொல்றான்? டெல்லி சொல்றான். சென்டர் ஆஃப் த வால்யூம் ஆஃப் டிஸ்பிளேஸ் ஃப்ளூயிட். 48க்கு வந்து ஏற்கனவே பார்த்த கேள்வி தான். 48க்கு டெல்லி சொல்றான். டெல்லினா ஏர்ஃபீல்டு பலூன் ரிலீஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் கோஸ் அப் until it reaches the certain elevation, float in the air. மேல மிதக்கும் சொல்றான். ஆனா with increase in elevation, the temperature of atmospheric air increases, so that density decreases. அது உண்மைதான். ஆனா ஏ வந்து பொய்ன்னு சொல்லியிருக்கான். ஆப்ஷன் டி. 48க்கு வந்து ஆப்ஷன் டி. 48க்கு வந்து ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே உண்மைதான்ன்றானுங்க. அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. இதுக்கு காரணம் அதுவும் உண்மை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் உண்மை. இதுக்கு காரணம் அதான். ஸோ சொன்ன ரெண்டுமே உண்மைதான். ஏர்ஃபீல்ட் பலூன் வந்து ரிலீஸ் கிரவுண்டு மேலே போச்சுன்னா கொஞ்ச நேரம் நிற்கும் அப்படின்னு, அது உண்மைதான். அப்புறம் டெம்பரேச்சர் அதிகமாக அட்மாஸ்பரிக்கு ஏரோ டெம்பரேச்சர் அதிகமாக டென்சிட்டி குறையும், அதனால தான் அது நிற்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. 48க்கு ஆப்ஷன் ஏ. 49க்கு டெல்லி சொல்கிறான். 49க்கு தான் டெல்லி. அப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோட்டிங் பாடி இஸ் ரிலேட்டிவ் பொசிஷன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் பயான்சி கிடையாது. ஃப்ளோட்டிங் பாடினா மெட்டா சென்டர் வரணும். இங்கே பயான்சி வச்சு ஏமாத்துறாங்க, ஊரை ஏமாத்துறானுங்க. அப்போ ஆப்ஷன் ஏ அசெஷன் வந்து தப்பு. ரீசன் வந்து கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும். மெட்டா சென்டர் அபோவ் த ஃப்ளோட்டிங் பாடி. அது அடுத்த ஃப்ளோட்டிங் பாடி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படின்னா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்றான். 50வது கேள்விக்கு வந்து பாம்பே சொல்ற. ரெண்டும் உண்மையா? ஃப்ளோட்டிங் பாடி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்தா நியூட்ரல் ஈக்குலிபிரியம் இருக்கும், உண்மைதான். ஆனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆல்வேஸ் அபோவ் சென்டர் ஆஃப் உண்மைதான். ஆனால் அதுக்கு காரணம் இது கிடையாது அப்படின்ட்டானுங்க. 50க்கு 51 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த சம் தான். 51 கல்கட்டா. 6 எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே அந்த ஒரு அப்பரண்ட் வெயிட் சம் போட்டோம் இல்லையா, அதை போலயே கண்டுபிடிங்க. அப்போ 6 வரும் உங்களுக்கு. 52க்கு வந்து என்ன சொல்றான்னா 52க்கு வந்து ஆக்ரா வந்து பாடி வித் ரெக்டாங் கிராஸ் செக்ஷன் வந்து ப்ரொவைட்ஸ் ஹைலி ஸ்டேபிள் ஷேப்
in flotation சொல்றாங்க. center of buoyancy shift towards a tipped ரைட்டிங் கப்பல் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றது சொல்றான். ஆக்ரா சொல்றான். 52 வந்து ஆக்ரா. 53 வந்து பாம்பே சொல்றானுங்க. பாம்பேனா மேட்ச் 312 அன்ஸ்டேபிள்னா m is below g, அப்புறம் நியூட்ரல்னா 0, m is above g. 312னா பாம்பே. 54 வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோட் வால் இருக்கு, பால் டெக் டைப்பு. ஸோ ஷோனின் ஃபிகர்னு கொடுத்துருக்கானுங்க, அந்த ஃபிகர்ல அதனால போட முடியாது. 54வது வந்து ஆன்சர் வந்து ஆக்ரா அப்படின்றானுங்க. ப்ரெஷர் அண்ட் ஏரியா தான் ஃபார்முலா இதுக்கு. ஸோ ஆக்ரா வந்து ஆன்சர் 54. 55க்கு வந்து மறுபடியும் ஆக்ரா தான். 55க்கு வந்து ஆக்ரா. இப்போ என்னன்னா ஐ ஸ்டேபிள் ஷேப் இன் ஃப்ளோட்டேஷன் ரெக்டாங்கிள் கிராஸ் செக்ஷன் தான், அதான் ஐ ஸ்டேபிள். சென்டர் ஆஃப் பயான்சி ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் டிப்டு கன்சிடர் ரைட்டிங் கப்பல் வரும். இது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் 56க்கு வந்து ஆன்சர் வந்து கல்கட்டா சொல்றானுங்க. கல்கட்டா 1.2 மீட்டர். ஸோ எப்படி போறதுன்னு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு போட்டோகிராஃபிக் லைனிங் போடுங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் வால்யூம் வந்து சாலிட் ஃபீஸ் ரேட் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. மெர்க்குரி வந்து 13.6. என்ன கேட்குறான், எவ்வளோ மேலே இருக்குன்னு கேட்குறான், எந்த ஃப்ராக்ஷன் மேலே இருக்குன்றான். 57வது கொஸ்டினுக்கு வந்து கல்கட்டா. அப்போ மேலே இருக்க வால்யூம் வந்து 0.393 அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து 58க்கு வந்து பாம்பே சொல்றானுங்க. பாம்பே வந்து ஃப்ளோட்டின் அன்ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் போட்டால் நமக்கு 58க்கு வந்து பாம்பே போடுறாங்க. இது சூப்பரான கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி ஒரு போட்டோகிராஃபிக் லேர்னிங் போடுங்க. 59க்கு வந்து ஆக்ரா. 59க்கு ஆக்ரா 7848 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ரெண்டுக்கு நடுவில் வந்து எவ்வளோ இருக்க ப்ரெஷர் வந்து 7848 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். 59க்கு ஆக்ரா. 60க்கு வந்து பாம்பே. 60 வந்து பாம்பே அப்படின்னா வந்து 1 is true, 2 is false. ஸோ அப்திரஸ்ட் வந்து சென்டர் ஆஃப் பயான்சியில் ஆக்ட் ஆகும், சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பச்சை போய் சொல்லியிருக்கானுங்க. அது நம்பாதீங்க. அப்போ 2 வந்து தப்பு. 60க்கு தப்பு. 61க்கு வந்து கல்கட்டா. 61 கல்கட்டா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கல்கட்டா. அப்போ கல்கட்டா வந்து 2 alone is correct. அப்போ ஆசிலேஷன் ஸ்மாலாக இருந்தால் கொஸ்டின் ஆஃப் மெட்டா சென்டர் ஃப்ளோட்டிங் பாடி வில் நாட் ஆல்டர் வாட் எவர் த ஆக்சல் ரொட்டேஷன். இல்லை, ஆக்சல் ரொட்டேஷன் மாறினா மெட்டா சென்டர் மாறும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ ஒன்று போய் நாட்டை வச்சு ஏமாத்திருக்கான். ஃபார் ஃப்ளோட்டிங் வெசல் கண்டெயின் கார்கோ ஸ்டெபிலிட்டி இஸ் ரெடியூஸ் டியூ டு த மூமெண்ட் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்ட்ராபிலிட்டி. அதாவது ஃப்ளோட்டிங் வெசல்ல லிக்விட் கார்கோ வச்சா ஸ்டெபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் பயான்சியும் இடம் மாறும் அப்படின்னா அதான் வந்து உண்மை. வார்ஷிப் ரேசிங் போட்ல வந்து மெட்டாசென்ட்ரிக் இல்லாத ஸ்மால் கிடையாது, ஐயா இருந்தால் தான் நமக்கு ரெடியூஸ் ரோலிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஐயா இருக்கணும். அப்ப தேர்ட் ஆப்ஷன் தப்பு. 2 alone is correct. 62க்கு பாத்தீங்கன்னா 62 கல்கட்டா. A is true or is false. To reduce the rolling motion metacentric should be low. low கிடையாது, ஐயா இருக்கணும். A is true. Due to decrease in metacentric reduce the rolling motion metacentric should be low. Metacentric reduce the rolling motion reduce பண்ணா metacentric is low. Metacentric height is low அப்படின்றானுங்களே. Decrease in metacentric height increase the ரைட்டிங் கப்பல். மெட்டாசென்ட்ரிக் ஹைட் வந்து அதிகமா இருந்தா ஐ ரோலிங் மோஷன். இங்க மெட்டாசென்ட்ரிக் ஹைட் will have to be small to reduce rolling. Metacentric height will result in faster restoration. Thus to reduce the reduce rolling metacentric height should be low அப்படின்றாங்க. அது பேசஞ்சர் ஷிப்ல தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க, வார்ஷிப்ல பண்ண மாட்டாங்க. வார்ஷிப்ல வந்து மெட்டாசென்ட்ரிக் ஹைட் should be high. ரோலிங் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வார்ஷிப்லாம் வளைஞ்சு அடிக்கலாம். ஸோ 62க்கு கல்கட்டா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டுடேஸ் டெஸ்ட். ஸோ ஆன்சரை பாருங்க, யாருக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ். தேங்க்யூ.